ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மல்லி பார்த்தீங்கன்னா மனோகருக்கு கால் பண்ணி அண்ணா கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் மனோகர்கிட்ட அண்ணா வீட்டில் இருந்த இதே மாதிரி ஒரு கத்தியை புதுசாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு பழைய கத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சுடரை கொலை பண்ணியிருக்காங்க, இது யார் பண்ண வேலையாக இருக்கும் தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் கண்டிப்பாக கண்டுபிடிக்க தான் போகிறாங்க, இது இந்த ராஜியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொலையில் ராஜி சம்பந்தம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லிக்கு ஒரு டவுட், அதாவது நம்ம வெண்பா குட்டி மூலமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. கதிரேசன் தாத்தா கிட்டேயும் 50 லட்சம் பணத்தை கேட்டு இந்த சுடர், அதாவது இந்த ரேணுமா மிரட்டினாங்க மல்லிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி மல்லிக்கிட்ட சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மல்லிக்கு டவுட் வருது, இந்த விஷயத்தை ஏன் நம்ம கிட்ட யார்கிட்டயுமே சொல்லலை இந்த கதிரேசன், நம்ம கிட்டேயும் 50 லட்சம் கேட்டு மிரட்டினாங்க அப்படின்ற விஷயத்த எதுக்கு மறைச்சாரு, இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அப்படி இருக்கும்போது எதுக்கு இவர் மறைச்சாரு, அப்போ இவர் தான் நம்ம கிட்ட பணத்தை வாங்கி திருட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஆளை வச்சு கொண்டு இருப்பாரோ அப்படின்ற சந்தேகமும் நம்ம மல்லிக்கு வருதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி ராஜி நேராக ரகு கிட்ட தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ரகுவும் இந்த கொலையே பண்ணலை. அப்படி இருக்கும்போது ரகு கிட்ட இருந்த அந்த கத்தி எப்படி அந்த சுடர் மர்டர் பண்ண இடத்துல இருந்துச்சு? இது நமக்கு யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஒருவேளை நவீன் இந்த ராஜியும் ரகுவும் பேசிட்டு இருந்ததை கேட்டு இந்த நவீன் அந்த கத்தியை எடுத்துட்டு போயிட்டு ஒருவேளை அந்த பணத்தை, அதாவது இந்த 40 லட்சம் பணத்தை நம்மளே எடுத்துக்கணும் அப்படின்ற பண பேராசையில ஒருவேளை இந்த நவீனே கூட அந்த கத்தியை எடுத்துட்டு போயிட்டு நம்ம சுடரை கொலை பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி பார்த்தா அந்த 40 லட்சம் பணம் எப்படி மல்லியோட வீட்டில் இருக்குது? இதுதாங்க டவுட்டு. எந்த பக்கம் சுற்றி முற்றி பார்த்தாலுமே யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற டவுட்டு நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி பணம் ஒருவேளை கதிரேசன் தான் ஆளை வச்சு கொலை பண்ணாரு அப்படின்னா அந்த 40 லட்சம் பணத்தை அவரை எடுத்துக்க வேண்டியது தானே, எதுக்கு மல்லி ரூமில் வைக்கணும்? ஒருவேளை போலீஸ் கீலீஸ் ஏதாவது வந்தால் அந்த பணத்தை மல்லி ரூமில் வச்சோம்னா மல்லி மேலே சந்தேகப்பட்டு மல்லி தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சிட்டு போயிட்டோம் அப்படின்றதுக்காக இந்த கதிரேசனே பணத்தை வச்சிருப்பாரா, இல்லை இது எல்லாமே சுடரோட வேலையா? சுடர் எனக்கு பணமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களை சும்மா விட மாட்டேன்டி, உங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த சுடர் மல்லிக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை உயிரோட இருந்துக்கிட்டே மல்லியையும் விஜயையும் பிரிக்கணும், நிரந்தரமாக இந்த மல்லியை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக ஒருவேளை சுடரே இந்த மாதிரி எல்லாம் மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த நைஃப் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நவீன் இந்த ரகுவும் ராஜ்யம் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு நவீன் சுடர் கிட்ட சொல்லியிருக்கலாம். சுடர் நைஸா அந்த கத்தியை ரகு கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துருன்னு நவீன் கிட்ட சொன்னதுனால நவீன் ஒருவேளை அந்த கத்தியை எடுத்துட்டு இவங்க நவீனும் இந்த சுடரும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணியிருக்காங்களா அப்படின்றதும் தெரியல. எந்த பக்கம் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியர் ஆக மாட்டேங்குது. இது நம்ம மல்லியால தாங்க முடியும். மல்லி என்னென்ன பிரச்சனை, யார் யார்கிட்ட என்னென்ன உண்மை ஒளிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு தேடும் போது தான் தெரிய வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதிகபட்ச டவுட் யார் மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கதிரேசன் மேலே தான் இருக்குது. அந்த ரவுடி கிட்ட நீ கொஞ்ச நாள் ஊரில் இருக்காதான்னு சொன்னார். ஆனால் அந்த ரவுடி போலீஸ் கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா அப்போ தான் உண்மை வெளியே வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.